கரண்ட் அஃபேர்ஸ் வித் சூர்யாக்கு வரவேற்கிறோம். வாங்க இப்போ குவிஸ் பார்க்கலாம். இந்தியா தனது முதல் எல்பிஜி ஏடிஎம்மை எங்கு தொடங்கியுள்ளது? குருகிராம். பாரத் மின்சார உச்சிமாநாடு 2026 எங்கு நடைபெற்றது? புதுடெல்லி. பாரத் மின்சார உச்சிமாநாடு 2026இன் கருப்பொருள் என்ன? எலக்ட்ரிஃபையிங் growth, empowering sustainability, connecting globally. .bank.in டொமைனை அறிமுகப்படுத்தியதற்காக ஆண்டின் சிறந்த முயற்சி விருதை வென்ற அமைப்பு எது? இந்திய ரிசர்வ் வங்கி. இந்திய இராணுவம் அமோக் ஜுவாலா பயிற்சியை எங்கு நடத்தியது? ஜான்சி. சர்வதேச இனவரி ஒழிப்பிற்கான நாள் எப்போது அனுசரிக்கப்படுகிறது? மார்ச் 21. 2026ஆம் ஆண்டிற்கான இனவரி ஒழிப்பிற்கான சர்வதேச நாளின் கருப்பொருள் என்ன? மொபிலைசிங் பொலிட்டிக்கல் வில், 60 years of commemorating the International Day for Elimination of Racial Discrimination. சர்வதேச வன தினம் எப்போது அனுசரிக்கப்படுகிறது? மார்ச் 21. 2026ஆம் ஆண்டிற்கான சர்வதேச வன தினத்தின் கருப்பொருள் என்ன? ஃபாரஸ்ட்ஸ் அண்ட் எக்கானமீஸ். தேர்தல் ஆணையம் யாருக்கு தபால் வாக்கு வசதியை அனுமதித்துள்ளது? முதியோர்கள், மாற்றுத்திறனாளிகள், சேவை வாக்காளர்கள், அத்தியாவசிய சேவை பணியாளர்கள். தபால் வாக்கு வசதி எந்த சட்டத்தின் கீழ் வழங்கப்படுகிறது? மக்கள் பிரதிநிதித்துவ சட்டம். எத்தனை வயதிற்கு மேற்பட்ட வாக்காளர்கள் படிவம் 12D மூலம் தபால் வாக்களிக்கலாம்? 85 வயதிற்கு மேற்பட்ட வாக்காளர்கள். சேவை வாக்காளர்களுக்கு தபால் வாக்குகள் எந்த அமைப்பு மூலம் மின்னணு முறையில் அனுப்பப்படும்? ETPBS. தபால் வாக்குகள் செல்லுபடியாக வேண்டுமெனில் அவை எப்போது திரும்பும் அலுவலரை சென்றடைய வேண்டும்? எண்ணிக்கை நாளுக்கு முன். iOS சாகர் முயற்சியின் 2வது பதிப்பை தொடங்கிய அமைப்பு எது? இந்திய கடற்படை சிம்போசியம். சாகர் என்பதன் விரிவாக்கம் என்ன? பிராந்திய அளவில் அனைவருக்கும் பாதுகாப்பு மற்றும் வளர்ச்சி. iOS சாகர் முயற்சியின் கீழ் வெளிநாடு கடற்படை வீரர்களுக்கு எங்கு பயிற்சி அளிக்கப்படுகிறது? கொச்சி. இந்திய பெருங்கடல் கடற்படை சிம்போசியத்தின் எத்தனை உறுப்பு நாடுகள் இந்த முயற்சியில் பங்கேற்கின்றன? 16. இந்தியாவின் மொத்த மின்சார உற்பத்தி திறன் 2035-36க்குள் எத்தனை ஜிகாவாட்டாக அதிகரிக்குமென கணிக்கப்பட்டுள்ளது? 1121 ஜிகாவாட். 2035-36ஆம் ஆண்டிலவில் இந்தியாவின் மிகப்பெரிய மின்சார ஆதாரமாக இருக்குமென்று எதிர்பார்க்கப்படுகிறது. சூரிய ஆற்றல். 2035-36ஆம் ஆண்டிலவில் நிலக்கரி மூலம் கிடைக்கும் மின்சாரத்தின் அளவு என்னவாக இருக்குமென கணிக்கப்பட்டுள்ளது? 315 ஜிகாவாட். 2035-36க்குள் புதைபடிவு எரிசக்தியின் பங்கு எத்தனை சதவீதத்தை எட்டுமென எதிர்பார்க்கப்படுகிறது? 70%. பல் மருத்துவ கல்வி மற்றும் ஒழுங்குமுறையை சீர்திருத்த இந்திய அரசால் நிறுவப்பட்ட புதிய அமைப்பு எது? தேசிய பல் மருத்துவ ஆணையம். தேசிய பல் மருத்துவ ஆணையத்தின் தலைவராக நியமிக்கப்பட்டவர் யார்? டாக்டர் சஞ்சய் திவாரி. தேசிய பல் மருத்துவ ஆணையம் எந்த பழைய சட்டத்திற்கு பதிலாக கொண்டுவரப்பட்டது? பல் மருத்துவ சட்டம் 1948. தேசிய பல் மருத்துவ ஆணையத்தில் எத்தனை தன்னாட்சி வாரியங்கள் உள்ளன? 3. நுண்கடன் நிறுவனங்களுக்கான கடன் உறுதிநிலை திட்டம் 2.0 எத்தனை கோடி நிதி ஒதுக்கீட்டில் தொடங்கப்பட்டது? 20,000 கோடி ரூபாய். ஆண்டு வருமானம் எவ்வளவு வரை உள்ள குடும்பங்களுக்கு நுண்கடன் நிறுவனங்கள் பிணையில்லா கடன்களை வழங்குகின்றன? 3 லட்சம் ரூபாய் வரை வருமானம் கொண்டவர்கள். CGSMFI 2.0 திட்டத்தை நிர்வகிக்கும் நிறுவனம் எது? தேசிய கடன் உறுதி நிறுவனம் ட்ரஸ்டி கம்பெனி. பிராரம்ப் 2026 பிரச்சாரம் எதனுடன் தொடர்புடையது? வருமான வரி சட்டம் 2025 விழிப்புணர்வு பற்றியது. பிராரம்ப் என்பதன் விரிவாக்கம் என்ன? விக்சித் பாரத் திட்டத்திற்கான கொள்கை சீர்திருத்தம் மற்றும் பொறுப்பான நடவடிக்கை. வருமான வரித்துறை அறிமுகப்படுத்தியுள்ள AI சாட்பாட்டின் பெயர் என்ன? கார்சாத்தி. நியோடைமியம் இரும்பு போரான் காந்தம் தயாரிக்கும் முன்னோடி ஆலை எங்கு அமைக்கப்பட்டது? சர்வதேச உயர்நிலை ஆராய்ச்சி மையம். NdFeB காந்தங்கள் எதனால் ஆனவை? நியோடைமியம், இரும்பு மற்றும் போரான். 2026ஆம் ஆண்டிற்கான உலக பொருட்கள் வர்த்தக வளர்ச்சி எத்தனை சதவீதமாக குறையும் என WTO கணித்துள்ளது? 1.9%. உலக வர்த்தக மந்த நிலைக்கு முக்கிய காரணமாக WTO எதை குறிப்பிடுகிறது? மேற்காசிய மோதல்கள் மற்றும் எரிபொருள் விலை உயர்வு. 2026ஆம் ஆண்டில் உலக பயங்கரவாத குறியீட்டை வெளியிட்ட அமைப்பு எது? பொருளாதாரம் மற்றும் அமைதிக்கான நிறுவனம். உலக பயங்கரவாத குறியீடு 2026இல் முதலிடத்தில் உள்ள நாடு எது? பாகிஸ்தான். உலக பயங்கரவாத குறியீடு 2026இல் இந்தியாவின் தரவரிசை என்ன? 13.
2025இல் உலக பயங்கரவாத மரணங்கள் எத்தனை சதவீதம் குறைந்துள்ளன? 28%. 1990 முதல் 2020 வரை ஹிந்துகுஷ் இமயமல பகுதியில் உள்ள பனிப்பாறைகள் எவ்வளவு பரப்பளவை இழந்துள்ளன? 12%. ஆர்க்டிக் மற்றும் அண்டார்டிகாவிற்கு வெளியே அதிக அளவு பனியை சேமித்து வைப்பதால் மூன்றாவது துருவம் என்று அழைக்கப்படும் பகுதி எது? ஹிந்துகுஷ் இமயமல பகுதி. சர்வதேச நவ்ரோஸ் தினம் எப்போது கொண்டாடப்படுகிறது? மார்ச் 21. நவ்ரோஸ் என்ற சொல்லின் பொருள் என்ன? புதிய நாள். உலகின் மிக பழமையான கோவில் தளம் என்று கருதப்படும் கொபெக்லி தேபே எங்கு உள்ளது? துருக்கி. கொபெக்லி தேபே கோவில் வளாகம் எந்த காலத்தைச் சேர்ந்தது? கிமு 9600. நியாண்டர்தால் கொழுப்பு தொழிற்சாலை எங்கு கண்டுபிடிக்கப்பட்டது? ஜெர்மனி. நியாண்டர்தால் தளத்தில் விலங்குகளின் எலும்புகள் எதற்காக உடைக்கப்பட்டன? மஜ்ஜை மற்றும் கொழுப்பை பெற நியாண்டர்தால்களால். நியாண்டர்தால் தொழிற்சாலை கண்டுபிடிப்பு எத்தனை ஆண்டுகளுக்கு முற்பட்டது? சுமார் 1,25,000 ஆண்டுகளுக்கு. இந்த குவிஸ் உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. நெக்ஸ்ட் குவிஸில் சந்திப்போம்.